வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நமக்கு இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் கொஸ்டின்ஸ் வருவோம்ல, அதாவது வந்து ஜிஎஸ் வந்து 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுபோக இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கில் வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஆப்டிடியூடில் மேக்ஸ் கான்செப்ட்லாம் நிறையா வரும். ஸோ அதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஏன்னா நம்ம ஜிஎஸ்க்கு நிறைய டைம் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ வந்து இந்த மேக்ஸ் கான்செப்ட் வந்து ஈஸியாக வந்து எப்படி நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ், அதாவது போன ப்ரீவியஸ் இயரில் குரூப் 4 எக்ஸாம்ஸில் கேட்ட அந்த கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து ஈஸியாக ட்ரிக்ஸ் மூலமா எப்படி போடலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2, 3, 5, 9 எக்ஸ் கொடுத்துருக்கான். அதே மாதிரி 33 ஒய் கொடுத்துருக்கான். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நமக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது போக எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். சிம்பிளாக பாருங்க. ஸோ இங்கே 2, 3, 5, 9 கொடுத்துருக்கான். ஸோ இது நம்மளுக்கு தெரியுது ஆட் நம்பருக்கு. இல்லைன்னா இங்கே 7 வந்துருந்தா நமக்கு பிரச்சனையே இல்லை. 7, 9 இங்கே 11 போட்டு போயிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து 1 விட்டு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ வித்தியாசமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ இங்கே 2க்கு அடுத்து 3 வருதா, 3க்கு அடுத்து 5 கொடுத்துருக்கான். அப்போ 5 கொடுத்துருக்கானா 3க்கு முன்னாடி நம்பர் என்னது 2. ஸோ 3 + 2 5. ஓகேவா? இப்போ 5க்கு அடுத்து 9 கொடுத்துருக்கான். அப்போ 5க்கு முன்னாடி நம்பர் என்னது 4. 4 + 5 9. கான்செப்ட் புரிஞ்சா? இங்கே 9 இருக்கு. 9க்கு முன்னாடி நம்பர் என்னது 8. 9 + 8 இங்கே 17. புரிஞ்சா? அப்போ எக்ஸோட வேல்யூ 17. அடுத்து 33 இங்கே. 33க்கு முன்னாடி நம்பர் என்னது 32. அப்போ 33 32 எவ்வளோ 65. ஸோ இதுதான் எக்ஸோட வேல்யூ 17, ஒய்யோட வேல்யூ 65. இதை நீ செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ 17னா இதுக்கு முன்னாடி நம்பர் என்னது 16. அப்போ 17 16 33. புரிஞ்சா? அவ்வளோதான். இப்போ 65 17 எவ்வளோ 65யும் 17. ஏன்னா 2 இங்கே ப்ளஸ் பண்ணி தான் கேட்டிருக்கேன். 65 17 12 மிச்சம் 1 8 82 தான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரி வந்து நம்பர் சீரீஸ்லேயே வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்டிருப்பான். சிலது வந்து டைரெக்டாகவே இருக்கும். ஸோ கூட்டிக்கிட்டே போனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின்ங்கிறதுனால நான் இதை சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்த கேள்வி பாருங்க. கயல் பாட் 5 டஜன்ஸ் ஆஃப் எக். ஓகேவா? 5 டஜன் முட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க கயலுங்கிறவங்க. ஸோ இப்போ அந்த 5 டஜன்னா எத்தனை? 1 டஜன்னா 12. அப்போ 5 12 60 முட்டை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல 45 வந்து குட்டு, 45 முட்டை வந்து நல்ல முட்டையா இருக்கு. ஓகேவா? ஸோ அவன் 45 முட்டை நல்ல முட்டையா இருக்கு சரின்ட்டான். இப்போ என்ன கேள்வி கேட்குறான்னா, நம்பர் ஆஃப் ரோட்டன் எக்ஸை வந்து பெர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நார்மலா எத்தனை ரோட்டன் எக்ஸ்னா மைனஸ் பண்ணி போட்டுருவோம். அது பெர்சன்டேஜ்ல பண்றதும் ஈஸி தான். மொத்தம் எத்தனை முட்டை 60 முட்டை. ஓகேவா? அது 60 முட்டையே இப்படி போட்டுருணும். எதுக்கு கேட்டிருக்கான்? 45 குட்டு 1 ரோட்டன் தான் நம்ம கேட்டிருக்கேன். அப்போ 45 குட்டுனா மீதி 15 தான் நமக்கு வந்து அழுகின முட்டை. கரெக்ட் தானே? அப்போ 15, அதாவது 60ல் 15 அழுகின முட்டை. பெர்சன்டேஜ்ங்கிறதுனால 100 போட்டுருணும். ஓகேவா? இங்கே 5 5 5 20 100, இங்கே 3 20 100. 1 5 5 5 5 1 3 3 5 3 15. 5 × 5 25% இருக்கிறது வந்து ரோட்டன் எக்ஸோட சதவீதம் அப்படின்றான். சிம்பிளா இருந்தது தான். ஸோ அடுத்து இங்கே பாருங்க, ரேஷியோவில் ஒரு கேட்டிருக்கேன். 3x + 4y = 4x + 6y. ஓகேவா? ஈக்குவல் டு 22 = 32. இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்னா, இந்த 22க்கு வந்து இதுதான் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி இந்த 32ங்கிறதுக்கு வந்து இதுதான். இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? x = y கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸோ நிறைய பேர் ஈக்குவேஷன் மெத்தட்ல போடுவீங்க. அந்த மாதிரி மெத்தட் தேவையே இல்லை. ஸோ சிம்பிளா இங்க பாருங்க. 3x + 4y = 22. அதுக்கடுத்து வந்து 4x + 6y = 32. ஸோ இதில் கொடுத்துருக்கான். சரி, இப்போ இது ஈஸி தான். ஸோ 3x, ஓகேவா? 3x + 4y. ஸோ என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? 22. அதே மாதிரி 4x + 6y = 32. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டுல இந்த எக்ஸ் இல்லை ஒய்யை வந்து எதையாச்சும் ஒன்று முழுசாக அடிச்சு விடணும். அப்படின்னா தான் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் நமக்கு. அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? இங்கே 4 இருக்கு, இங்கே 3 இருக்கு. இதை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை. அப்போ 12x + 16y = 88 வரும். ஓகேவா? 4ஆல் மல்டிப்ளை பண்ணா. இதை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கேயும் 12x வந்துடும். ஸோ 3 6 are 18y = 96 வரும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். இங்கெல்லாம் சயின்ஸ் வந்து மாற்றுவோம். ஓகேவா? கரெக்ட் தானே? ஸோ இந்த 12x கேன்சல் ஆயிடும். இங்கே 2y = 8 இருக்கும். ஓகேவா? அப்போ y = என்னது 4. ஓகேவா? அப்போ y = 4னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. அப்போ 3x + 16 = 22.
அப்போ 3x ஈக்குவல் டு 22 இங்கிட்ட வந்துருச்சுன்னா மைனஸ் ஆயிரும். 22 மைனஸ் 16 6. அப்போ x ஈக்குவல் டு 2. அப்போ x2னா y என்னது 4. அப்போ x is to y தான் கேட்டிருக்கான் நமக்கு. x ஓட y கேட்கல, x is to y தான் கேட்டிருக்கான். ஸோ ரெண்டையும் இது பண்ணணும். ஸோ 1 is to 2. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ அடுத்த ஒரு கான்செப்ட், இது ரீசனிங்கில் வர கான்செப்ட். ஸோ இப்போ வந்து சண்டே, ஓகேவா, சண்டேக்கு வந்து 2ங்கிற வேல்யூ எடுத்துருக்கான், டியூஸ்டேக்கு வந்து 3ங்கிற வேல்யூ எடுத்துருக்கான், தேர்ஸ்டேக்கு வந்து 2ங்கிற வேல்யூ எடுத்துருக்கான். சண்டேக்கு 2, டியூஸ்டேக்கு 3, தேர்ஸ்டேக்கு 2. இப்போ மண்டேக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். சிம்பிளான கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்க, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகேவா, இப்போ சண்டேக்கு என்ன வேல்யூ சொல்லிட்டான் 2. அடுத்து டியூஸ்டேக்கு 3 சொல்லிட்டான். ஸோ தேர்ஸ்டேக்கு 2. இப்போ நல்லா பாருங்க, 1 விட்டு 1 தான் வந்து எடுத்திருக்கான். அப்போ மண்டே விட்டுட்டான், டியூஸ்டேக்கு 3, மறுபடியும் வெனஸ்டே விட்டுட்டான், தேர்ஸ்டேக்கு 2. அப்போ மறுபடியும் என்னது ஃப்ரைடே விட்டுருவான், சாட்டர்டேக்கு 2 3, இங்கேயும் 3 வந்துடும், சாட்டர்டேக்கு 3 வந்துடும். கரெக்டா? இப்போ சாட்டர்டேக்கு அடுத்து என்னது சண்டே. ஓகேவா, சண்டே விட்டுட்டான். அடுத்து மண்டே என்னது மறுபடியும் 3 தான் வரும். ஓகேவா, மறுபடியும் 3 தான் வரும். ஓகேவா, சாரி 2 வரும், ஏன்னா இங்கே 3 இருக்குல்ல, ஸோ இங்கே 2 வரும். ஸோ 2 தான் வந்து ஆன்சர். ஓகேவா, சண்டே விட்டுட்டு மண்டே இந்த இதுதான். ஸோ இது வந்து அடுத்த லாஸ்ட் வந்து இது வந்து ஈஸியான ஒரு கெஸ்டிங் தான். ஸோ 1 2 6 24 120. இதை என்ன பண்ணணும்? ஸோ 1 × 2 சிம்பிளான மல்டிபிகேஷன் தான். × 2 போட்டிருக்கான், இங்கே × 3 போட்டிருக்கான், இங்கே × 4 போட்டிருக்கான், இங்கே × 5 போட்டிருக்கான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சிஸ்ட் இந்த 720. ஸோ சில நம்பர் சீரிஸ் வந்து இந்த மாதிரி கேட்டுருவான் ஈஸியான ஒரு ஃபார்மெட்டில். சிலது வந்து இந்த மாதிரி நமக்கு கேட்பான், எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து குரூப் 4லேயே கொஞ்சம் கஷ்டமான இது வந்து அந்த டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். சில இதெல்லாம் அந்த தனி வட்டி, கூட்டு வட்டி, அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் டேரெக்டாகவே இருக்கும். இத்தனை பர்சன்டேஜ், இந்த இத்தனை இயர்ஸ் வட்டி எவ்வளோ கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, ஏன்னா ஃபார்முலா வச்சு போட்டுருவீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான சம்ஸை மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறேன். அது வந்து அதுக்கு தான் நமக்கு இந்த மாதிரி சம்ஸுக்கு தான் வந்து நமக்கு டைம் எடுக்கும். ஸோ நிறைய பேர் விட்டுட்டு வந்துடுவோம் வேணான்ட்டு. ஆனால் வந்து அதில் மார்க்ஸ் வந்து நம்ம ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் மார்க்ஸ் வந்து அதிகமாகும்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்தால் சிம்பிளாக போட்டுருவோம். இதே மாதிரி குரூப் 2 குரூப் 1க்கான கொஸ்டின்ஸும் வேணும், அதையும் சால்வ் பண்ணி காமிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக சால்வ் பண்ணணும்.